ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடி பக்கத்தில் சின்ன சின்ன கண்ணெல்லாம் வந்திருக்கும். செடிக்குள்ளே அந்த சின்ன சின்ன கண்ணெல்லாம் நட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு எருவு எல்லாம் என்ன கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி செடி பாருங்கள், கிரிசாந்திமம் பிளான்ட்டு. பூ கலர் பர்பிள் கலரு. ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட் வச்சு. அதில் பக்கத்தில் கண் எழும்பிந்தது. இந்த சின்ன பாட்டுக்குள்ளே நட்டுட்டேன் நான். சாயில் கொஞ்சமாக கொக்கோபிட்டு, ரெட் சாயில், கம்போஸ்ட் எல்லாமே கலந்துட்டு நட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. நம்ம நடும்போது பாதி அளவுக்கு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஹைட் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி கண்ணெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம். சில டைமில் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேர் பாதிப்பாயிடும், வேர் அழுகல் வந்துடும். நம்ம எப்போவுமே சாமந்தி கண்ணுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், அதிகமாக விடக்கூடாது. நீங்கள் லேட்டாக கூட கொடுக்கலாம். இப்போது இன்றைக்கி காலையில் கொடுக்குறீங்கன்னா சாயங்காலம் கொடுக்காம மார்னிங்கில் கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட சாமந்தி கண்ணுங்களுக்கு தண்ணி விடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனால தான் செடி சரியாக வராது. எல்லா செடிக்கும் தான் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. எப்போவுமே முக்கியமாக இந்த சாமந்தி செடிக்கு அதிகமாக தண்ணியை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். இப்போ சாமந்தி செடி நம்ம கண் எடுத்துட்டோம். இந்த செடிக்கு அப்பப்போ பெரிய செடிக்கு நம்ம எரு கொடுக்கணும். என்ன எருவெலாம் கொடுத்தா சீக்கிரமாக தளிர் வைக்கும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வெங்காயம் தோல் தண்ணி அதெல்லாம் நான் ஊற்ற சொல்லிட்டேன். வெங்காயம் தோல் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஊற்றணும். அதுக்கப்புறமா பனானா பீல்ஸு, வாழைப்பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணும். எல்லாமே ஒவ்வொரு வாரம் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம எப்போவுமே காஞ்ச சாணம் கொஞ்சம் போடணும். கவுடங்கு எப்போவுமே சாணம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் எப்படியாவது நம்ம வெரைட்டி கூட நீங்கள் வாங்கலாம். வெரைட்டி போடும்போது கூட செடி நல்லதாக இருக்குன்னா அது ரொம்ப நல்லது, வெரைட்டி கூட. இப்போ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொருள் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கணும். அதே சமயத்தில் வெரைட்டி கூட கொடுக்கலாம்னு சொன்னால் கம்போஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி போடலாம். வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மக்க வச்சுட்டு போடலாம். இல்லை வெஜிடபிள் வேஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு 10 days ஒன்ஸ் அப்படி கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு பொருளெல்லாம் பிளான்ட்டு நல்லா வளரும். சாமந்தி செடி பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பூண்டு தோல் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. நிறைய கம்போஸ்ட் பண்ணுறதுல அதில் போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. தனியாக செடியில் போடும்போது கொஞ்சமாக தான் போடணும் பூண்டு தோல். கொஞ்சமாக சாம்பல் கூட சேர்த்துக்குங்க. ட்ரை லீஃப்லாம் போட்டு நல்லா கொளுத்திட்டு சாம்பல் போட்டால் கூட நல்லது, மொட்டு வைக்கும். அதே போல் வாழைப்பழம் தோல் மொட்டு வைக்கும். நம்ம செடி கொடுக்கும்போது மொட்டு வராத சாமந்தி செடிக்கு மொட்டு வரும். மதியம் நான் கத்திரிக்காயெலாம் சமையல் பண்ணேன். அது நல்லா அலசிட்டு அந்த தண்ணி நான் அப்படியே வச்சுருந்த பிறகு அதே போல் வெங்காயம் தோல் அதெல்லாம் தனித்தனியாக, அரிசிக்கோண தண்ணி இதெல்லாம் தனித்தனியாக சேர்த்து வைப்பேன். அப்புறமா நம்ம கலந்து கூட ஒன்றா ஊற்றிட்டு செடிங்களுக்கு ஊற்றலாம். இப்போ சாமந்தி செடி கூட இந்த மாதிரி ரொம்ப நல்லது. வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றலாம், அரிசிக்கோண தண்ணி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்தே கூட ஊற வைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கால் கிளாஸ் அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றணும். அதிகமாக ஊற்றக்கூடாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் பீன்ஸு அலசிட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் இதில் சின்ன கண்ணுக்கு ஊற்றலாம். கத்திரிக்காய் வேஸ்ட்டு அலசி வைக்கும்போது நம்மளுக்கு இது போல் இருக்கும், பிளாக்காக மாறிடும் ரெட் கலரில். அந்த தண்ணி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ கத்திரிக்காயெலாம் அலசினீங்கன்னா அந்த தண்ணி 2 hours அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ ரொம்ப நல்லது. எப்போவுமே அப்பத்துக்கு கொடுத்தா கொஞ்சம் செடிக்கு லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வச்சுருந்து கொடுக்கும்போது நல்லது பிளான்ட்டுக்கு. சாமந்தி செடி வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் வெயிலில் தான் வைக்கணும், இடம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கீழே பெரிய பவுல் அந்த மாதிரி வச்சு மணல் கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த கப்பு தொட்டி தூக்கி நீங்கள் வச்சுக்கணும். பெரிய தொட்டி கூட நீங்கள் வைக்கணும்னு நினச்சா நம்ம அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு தோட்டத்தில் வைக்கலாம். ஏன்னா மாடியில் வச்சா உச்சி வெயில் இப்போ சாமந்திக்காகாது, அதுக்கு சொல்கிறேன் நான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.